உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் நேரிட்ட மேக வெடிப்பினால் ராணுவ முகாம் முற்றிலுமாக உருக்குலைந்து கிடக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த 5ஆம் தேதி மேக வெடிப்பு நேரிட்டு பெருக்கெடுத்த பெருவெள்ளம் பேரழிவை ஏற்படுத்தியது. வெள்ளத்தால் தராலி ராணுவ முகாம் முற்றிலுமாக உருக்குலைந்தது. 10க்கும் அதிகமான வீரர்கள் உயிரிழந்தனர். பேரழிவில் சிக்கிய முகாம் சிதைந்து கிடக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. பனிப்போர்வையை போர்த்தி விளையாட சுற்றுலா பயணிகளும் ஆன்மீகத்தில் கரைந்து போக பக்தர்களும் குவியும் உத்தராகண்ட் மாநிலம் பேரிடர்களின் தேசமாகி வருகிறது. கடந்த 2015 முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான 9 ஆண்டு காலகட்டத்தில் 18,464 இயற்கை சீற்றங்கள் அம்மாநில மக்களின் வாழ்வை புரட்டி போட்டுள்ளன. அத்தோடு பெருமளவில் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளன. சராசரியாக ஆண்டிற்கு 2051 பேரிடர்கள் உத்தராகண்டில் நிகழ்வதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. கடந்த 9 ஆண்டுகளில் அதிகம் நிகழ்ந்த பேரிடராக கனமழையும் வெள்ளமும் உள்ளன. 12,758 மழை வெள்ள பேரிடர்கள் அம்மாநிலத்தை தாக்கியுள்ளன. 4,000க்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகளும் 67 மேக வெடிப்புகளும் நிகழ்ந்துள்ளன. 9 ஆண்டுகளில் இந்த பேரிடர்களால் 3,667 கான்கிரீட் மற்றும் சாதாரண வீடுகள் தரைமட்டமாகியுள்ளன. அதேபோல 9,556 கான்கிரீட் வீடுகளும் 5,000க்கும் மேற்பட்ட கூரை வீடுகளும் சேதமடைந்திருக்கின்றன. இயற்கை பேரிடரை சமாளிக்க பல்வேறு நடவடிக்கைகளையும் ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருவதாக அம்மாநில அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்தியாவின் நிலத்தடி நீர் மாசுபாடு மக்களுக்கான பெரும் அச்சுறுத்தலாக மாறி வருகிறது. கிராமப்புறங்களில் 85% குடிநீருக்கான ஆதாரமாக நிலத்தடி நீரே இருந்து வருகிறது. ஆனால் இவற்றில் ஏற்பட்டுள்ள மாசுபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகளை மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் நிலத்தடி நீர் தர அறிக்கை 2024 தெள்ளத் தெளிவாக்குகிறது. அதன்படி 440 மாவட்டங்களில் எடுக்கப்பட்ட நிலத்தடி நீர் மாதிரிகளில் 20%க்கும் அதிகமானவற்றில் நைட்ரேட் கலந்துள்ளது. பஞ்சாப் மற்றும் பீகாரின் சில பகுதிகளில் ஆர்சனிக் தாது கலப்பு பாதுகாப்பான வரம்பை விட அதிகமாக உள்ளது. பஞ்சாப், ஆந்திரா மற்றும் ராஜஸ்தானில் உள்ள மாவட்டங்களில் யுரேனியம் செறிவு அதிகமாக உள்ளது. 20 மாநிலங்களில் உள்ள 230 மாவட்டங்களில் நிலத்தடி நீரில் புளூரைட் கலந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மாசுபாடுகள் ரசாயன உரங்களின் அதிகப்படியான பயன்பாடு போன்ற காரணங்களால் நிகழ்கின்றன. இந்த மாசுபாட்டினால் புற்றுநோய் மற்றும் நரம்பியல் கோளாறு போன்ற பாதிப்புகளின் அபாயம் அதிகரிக்கிறது. 66 லட்சம் மக்கள் எலும்பு புளோரோசிஸ் எனும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரக்ஷாபந்தன் விடுமுறையை முன்னிட்டு டெல்லி மீரட் விரைவு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பண்டிகையை முன்னிட்டு தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல மக்கள் அதிக அளவில் பயணம் மேற்கொண்டதால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. போக்குவரத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விடுமுறை காலங்களில் இதுபோன்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம் என்றாலும் ரக்ஷாபந்தன் பண்டிகை காரணமாக இந்த ஆண்டு நெரிசல் அதிகமாகவே இருந்தது. ரக்ஷாபந்தன் பண்டிகையில் அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக ராக்கி கயிற்றின் வடிவிலேயே இனிப்பு வகைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. சகோதர பாசத்தை கொண்டாடும் ரக்ஷாபந்தன் இன்று கொண்டாடப்படுகிறது. வட மாநிலங்களில் இந்த பண்டிகை மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும். சகோதர உறவுகளின் கைகளில் ராக்கி கயிற்றை கட்டி அன்பை பரிமாறிக்கொள்வதோடு இனிப்புகளையும் பரிமாறிக்கொள்வார்கள். அந்த வகையில் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் உள்ள ஒரு கடையில் ராக்கி கயிற்றின் வடிவத்திலேயே வண்ண வண்ணமான இனிப்பு வகைகள் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரவன் மாதத்தின் பௌர்ணமியையொட்டி அயோத்தியில் திரளான பக்தர்கள் புனித நீராடி வருவதால் அங்கு கூட்டம் அலைமோதி வருகிறது. ராமபிரான் அவதரித்த தலமாக கொண்டாடப்படும் உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் மாதந்தோறும் பௌர்ணமி தினங்களில் புனித நீராட பக்தர்கள் அதிக அளவில் திரள்வார்கள். ஸ்ரவன் மாதத்தின் பௌர்ணமி கூடுதல் சிறப்பு என்ற வகையில் இன்று வழக்கத்தை விட அதிக அளவில் பக்தர்கள் திரண்டு புண்ணிய நதியான சரையூ நதியில் புனித நீராடி வருகின்றனர். கூட்டம் அதிகரித்துக் கொண்டே வருவதால் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் ஆட்சியில் நடைபெற்றதாக கூறப்படும் தொலைபேசி ஒட்டுக்கேட்பு தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அம்மாநில அரசை மத்திய உள்துறை இணையமைச்சர் பண்டிட் சஞ்சய்குமார் வலியுறுத்தியுள்ளார். இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவிடம் சாட்சியளிக்கும் முன் பேட்டியளித்த அவர் சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணையில் நம்பிக்கையில்லை என தெரிவித்தார். சந்திரசேகர ராவ் ஆட்சியில் தனது தொலைபேசி உரையாடல்கள்தான் அதிகம் ஒட்டுக்கேட்கப்பட்டதாகவும் கூறினார். தெலுங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவ் தனது ஆட்சி காலத்தில் சிறப்பு குழுவை அமைத்து தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்டதாக புகார் எழுந்துள்ளது.
கோயில் கருவறைக்குள் அத்துமீறி புகுந்ததாக பாஜக எம்பிக்கள் மீது ஜார்க்கண்ட் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. மாநிலத்தில் உள்ள பாபா பைத்யநாத் கோயிலின் கருவறைக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவது வழக்கம். இருப்பினும் தற்போது இந்து நாட்காட்டியின்படி சிராவண மாதம் என்பதால் கருவறைக்குள் விஐபிகள் நுழைவதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்த தடையை மீறி கருவறைக்குள் புகுந்ததாக பாஜக எம்பிக்கள் நிஷிகாந்த் துபே, மனோஜ் திவாரி ஆகியோர் மீதும் மேலும் 3 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத உணர்வுகளை புண்படுத்தியது, காவல்துறையினரோடு தகராறில் ஈடுபட்டு பணி செய்ய விடாமல் தடுப்பது உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. காஷ்மீர் பிரச்சினையை தீர்க்க அமெரிக்கா மட்டுமின்றி எந்த நாடு எந்த உதவி செய்தாலும் அதனை வரவேற்பதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர், தெற்காசிய அமைதி தொடர்பான விவகாரங்களின் மையமாக காஷ்மீர் பிரச்சினை இருப்பதாக கூறியுள்ளார். காஷ்மீர் விவகாரத்தில் 3ஆம் நபரின் தலையீட்டை விரும்பவில்லை என இந்தியா தொடர்ந்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழிச்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. அதில் அனைத்து உஜ்வாலா பயனாளிகளுக்கும் சிலிண்டர் மானியம் 300 ரூபாய் வழங்க 12,060 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டருக்கான மானியம் வழங்குவதால் 10 கோடியே 33 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரக்காணம் புதுச்சேரி இடையே 2,157 கோடி ரூபாய் செலவில் 4 வழிச்சாலை அமைக்கவும் அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் அரசியல் சாராத நபரை வேட்பாளராக நிறுத்த இந்தியா கூட்டணி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக வலுவான கல்வி தகுதியுடைய நபரை நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளிடம் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ஜெகதீப் தன்கர் அப்பதவியிலிருந்து விலகியதன் காரணமாக இத்தேர்தல் நடக்கவுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மணாலி சண்டிகர் தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மாண்டியின் ஜிடி பகுதியில் மீண்டும் ஏற்பட்ட நிலச்சரிவால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் மீட்புப் படையினர் பாதையை ஓரளவு சீரமைத்து வாகனங்கள் செல்ல அனுமதித்தனர். துருக்கியின் வடமேற்கு பிராந்தியமான சானாகலேவில் மருத்துவமனை அருகே காட்டுத்தீ பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மருத்துவமனையில் இருந்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டதோடு தீயை கட்டுப்படுத்தும் பணியும் தீவிரப்படுத்தப்பட்டது. 4 ஹெலிகாப்டர்கள், 4 விமானங்கள் மற்றும் 30 தீயணைப்பு வண்டிகள் தீயை அணைக்கும் பணியில் தீவிரம் காட்டின. இதற்காக நீரை எடுக்கும் பொருட்டு டாட்டனெல்லஸ் நீரிணையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. காசா மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஏமனில் போராட்டம் நடைபெற்றது. தலைநகர் சனாவில் உள்ள அல் சபீன் சதுக்கத்தில் பாலஸ்தீன கைகளில் ஏந்தியபடி கூடி மக்கள் காசா மக்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர். காசா நிலப்பரப்பு முழுவதையும் தன்வசம் கொண்டுவரும் பொருட்டு இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. சீனாவின் குவாங்சூ மாகாணத்தில் பெய்த பெருமழையின் காரணமாக ஏராளமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பல கிராமங்களில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. வீடுகள் இடிந்து விழுந்ததால் பலரும் வேதனையில் தவிக்கின்றனர். குவாங்சூவில் 1 மாதத்தில் வழக்கமாக பதிவாகும் மழையை விட 3 மடங்கு அதிகமான மழை 5 நாட்களில் பெய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மழை வெள்ளத்திற்கு இதுவரை 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் மாகாண நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடல் 100 அடிக்கு உள்வாங்கியது. செல்வத்தீர்த்தம் முதல் ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடல் உள்வாங்கிய நிலையில் பாறைகள் வெளியே தெரிந்தன. அதன் மீது நின்று பக்தர்கள் புகைப்படம் எடுத்தனர். அசம்பாவிதங்கள் நிகழாதவாறு கோவில் ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் பிறந்து 4 நாட்களான பச்சிளம் குழந்தையை கடத்த முயன்ற பெண்ணை பொதுமக்கள் தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர்.
மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட திவ்யா என்பவருக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. அங்கு சுற்றித் திரிந்த பெண் ஒருவர் திவ்யாவின் குழந்தையை கடத்திச் செல்ல முயன்றுள்ளார். உடனடியாக திவ்யாவின் தாய் கூச்சலிட்டதால் அருகே இருந்தவர்கள் ஓடிச் சென்று அந்த பெண்ணை தாக்கி குழந்தையை மீட்டுள்ளனர். நிகழ்விடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் போலீசார் உரிய விசாரணை நடத்தவில்லை என்று கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்தியாவின் மிக நீளமான சரக்கு ரயில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த சரக்கு ரயில் தனது முதல் பயணத்தில் உத்தரப்பிரதேசத்தின் கஞ்சக்வாஜா ரயில் நிலையத்தில் இருந்து ஜார்க்கண்டின் கர்வா ரோடு வரை 200 கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளது. ருத்ராஷ்டிரா என்று பெயரிடப்பட்டுள்ள அந்த ரயிலில் 354 பெட்டிகளும் 7 இன்ஜின்களும் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த ரயிலின் வீடியோவை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கொட்டும் மழையில் குடைபிடித்தபடி கிரிவலம் வந்தனர். அண்ணாமலையார் கோவில் எதிரே 16 கால் மண்டபத்தில் கற்பூரமேற்றி பக்தர்கள் கிரிவலம் தொடங்கினர். திடீரென்று மழை பெய்த போதும் பக்தர்கள் குடைபிடித்தபடி கிரிவலம் மேற்கொண்டனர். வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு வைர கிரீடம், வைர மாங்கல்யம், வைர நெத்திப்பட்டை உள்ளிட்ட வைர ஆபரணங்களோடு உண்ணாமலை அம்மன் சிறப்பு சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் காரில் தன்னை ஏற்ற மறுத்ததாக பரவிய வீடியோ குறித்து செல்லூர் ராஜு விளக்கமளித்துள்ளார். சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட சென்ற பழனிசாமியை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையிலான அதிமுகவினர் வரவேற்றனர். வரவேற்பை தொடர்ந்து பழனிசாமி இருந்த காரில் ஏற செல்லூர் ராஜு முற்பட்டார். ஆனால் அவரை காரில் ஏற வேண்டாம் என பழனிசாமி மறுத்ததாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானது. செல்லூர் ராஜு மீது அவர் அதிருப்தியில் உள்ளாரா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. இதுபற்றி செல்லூர் ராஜுவிடம் கேட்டபோது பழனிசாமிக்கு வழங்கப்படும் ஒய் பிரிவு பாதுகாப்பு காரணமாக இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக விளக்கம் அளித்துள்ளார். ஹைதராபாத் அருகே விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டுக்காக 70 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலை வடிவமைக்கும் பணிகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளன. அங்கு கைரதாபாத் பகுதியில் 1954ஆம் ஆண்டு முதல் பிரம்மாண்டமான விநாயகர் சிலை நிறுவப்பட்டு வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம். மாநில முதல்வர் உள்ளிட்டோர் பங்கேற்று வழிபாடு செய்யும் அளவுக்கு ஹைதராபாத் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் புகழ் பெற்றதாகும். ஆண்டுதோறும் சிலையின் உயரம் அதிகரிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் 71வது ஆண்டாக இந்த ஆண்டு 70 அடி உயரத்தில் விநாயகர் சிலை வடிவமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. சுற்றுச்சூழலுக்கு தீங்கு நேரிடாத வகையில் களிமண்ணால் செய்யப்பட்டு வாட்டர் கலரால் வண்ணம் தீட்டப்படுவதாக விழா குழுவினர் கூறுகின்றனர். இந்த ஆண்டு நிறுவும் விநாயகருக்கு உலக அமைதியை வலியுறுத்தும் வகையில் விஸ்வ சாந்தி விநாயகர் என்று பெயர் சூட்டியுள்ளனர். 500க்கும் மேற்பட்ட மாலுமிகளுடன் 2 போர்க்கப்பல்களான JS இசே மற்றும் JS சுசுனாமி ஆகியவை வெலிங்டன் துறைமுகத்திற்கு வந்துள்ளன. இந்த வருகை பதற்றம் நிறைந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா மட்டுமின்றி பிற நாடுகளுடனும் ஜப்பான் தனது ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதை உணர்த்துகிறது. பசிபிக் பிராந்தியத்தில் சீனா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கிடையே அதிகரித்து வரும் போட்டிக்கு மத்தியில் ஜப்பானின் இந்த முயற்சி முக்கியத்துவம் பெறுகிறது. கடைசியாக 1936ஆம் ஆண்டு ஒரு ஜப்பானிய கப்பல் வெலிங்டனுக்கு வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மிக நீளமான சரக்கு ரயில் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. 4.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த சரக்கு ரயில் தனது முதல் பயணத்தில் உத்தரப்பிரதேசத்தின் கஞ்சக்வாஜா ரயில் நிலையத்திலிருந்து ஜார்க்கண்டின் கர்வா ரோடு வரை 200 கிலோமீட்டர் தூரம் பயணித்துள்ளது. ருத்ராஷ்டிரா என பெயரிடப்பட்டுள்ள அந்த ரயிலில் 354 பெட்டிகளும் 7 இன்ஜின்களும் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த ரயிலின் வீடியோவை ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார்.
ஹைதராபாத் அருகே விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டுக்காக 70 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான விநாயகர் சிலை அமைக்கும் பணிகள் நிறைவு கட்டத்தை எட்டியுள்ளன. அங்கு ஹைதராபாத் பகுதியில் 1954ஆம் ஆண்டு முதல் பிரம்மாண்டமான விநாயகர் சிலை நிறுவப்பட்டு வழிபாடு நடத்தப்படுவது வழக்கம். சுற்றுச்சூழலுக்கு தீங்கு நேரிடாத வகையில் களிமண்ணால் செய்யப்பட்டு வாட்டர் கலரால் வண்ணம் தீட்டப்படுவதாக விழாக்குழுவினர் கூறுகின்றனர். இந்த ஆண்டு நிறுவும் விநாயகருக்கு உலக அமைதியை வலியுறுத்தும் வகையில் விஸ்வசாந்தி விநாயகர் என்று பெயர் சூட்டியுள்ளனர். ஐநூறுக்கும் மேற்பட்ட மாலுமிகளுடன் 2 போர் கப்பல்களான JS இசே மற்றும் JS சுசுனாமி ஆகியவை வெலிங்டன் துறைமுகத்திற்கு வந்துள்ளன. இந்த வருகை பதற்றம் நிறைந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமெரிக்கா மட்டுமின்றி பிற நாடுகளுடனும் ஜப்பான் தனது ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதை உணர்த்துகிறது. பசிபிக் பிராந்தியத்தில் சீனா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கிடையே அதிகரித்து வரும் போட்டிக்கு மத்தியில் ஜப்பானின் இந்த முயற்சி முக்கியத்துவம் பெறுகிறது. கடைசியாக 1936ஆம் ஆண்டு ஒரு ஜப்பானிய கப்பல் வெலிங்டனுக்கு வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ரயில் பாதை மேம்பாட்டு பணியின் காரணமாக சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி தடத்தில் 17 மின்சார ரயில்களின் சேவை இன்றும் 11ஆம் தேதியும் ரத்து செய்யப்படுகின்றது. அதன்படி கடற்கரை கும்மிடிப்பூண்டி சென்ட்ரல் சூலூர்பேட்டை சென்ட்ரல் ஆவடி இடையே சில மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோல சூலூர்பேட்டை நெல்லூர் ஆவடி சென்ட்ரல் இடையே இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்புள்ள கடல் 100 அடிக்கு உள்வாங்கியது. செல்வத்தீர்த்தம் முதல் ஐயா கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு கடல் உள்வாங்கிய நிலையில் பாறைகள் வெளியே தெரிந்தன. அதன் மீது நின்று பக்தர்கள் புகைப்படம் எடுத்தனர். அசம்பாவிதங்கள் நிகழாதவாறு கோவில் ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மாணவர்களின் நலன் கருதி பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தெரிவித்துள்ளார். கிங்டம் திரைப்படத்தை தடை செய்ய வலியுறுத்தி திருப்பூரில் நாம் தமிழர் கட்சியினர் திரையரங்குக்குள் நுழைந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விஜய் தேவரகொண்டாவின் கிங்டம் திரைப்படத்தில் இலங்கை தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் வைக்கப்படுவதாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் கிங்டம் படம் திரையிடப்பட்ட திரையரங்குக்குள் நுழைந்த நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கிங்டம் திரைப்படத்தை தடை செய்ய கோரி முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஆயுதப்படை காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த மடப்புரம் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு நீதிமன்ற உத்தரவின்படி கூடுதலாக 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. அஜித்குமாரின் குடும்பத்திற்கு முதற்கட்டமாக தமிழக அரசு சார்பில் 7.5 லட்சம் ரூபாய் நிதியுதவி, வீட்டுமனை பட்டா மற்றும் சகோதரர் நவீன்குமாருக்கு ஆவின் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பும் வழங்கப்பட்டன. இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின்படி கூடுதலாக 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகைக்கான காசோலையை அஜித்குமாரின் தாயார் மாலதியிடம் அமைச்சர் பெரியகருப்பன், MLA தமிழரசி, மாவட்ட ஆட்சியர் பொற்குடி ஆகியோர் வழங்கினர். அப்போது மாலதி கண்ணீர் விட்டு அழுதது அனைவரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. சகோதரர் நவீன் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு அவர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த வேலைவாய்ப்பும் ஏற்கனவே கொடுத்துருக்கு. அவர் மாற்று வேலைகளையும் இப்போ கேட்டிருக்கிறார். ஏன்னா அதையும் மறுபரிசீலனை செய்ய சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்கு. அவர் என்ன வேலை விரும்புகிறாரோ அந்த வேலையை செய்து தருவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்தது. தர்மபுரி மாவட்டத்தில் அரூர், மொரப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. திருச்சி, பெரம்பலூர், சேலம், தஞ்சை மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மதுரை, தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனிடையே தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஈரோடு, சேலம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
டெல்லியில் நேற்று சிறிய இடைவெளி விட்டிருந்த மழை இன்று மீண்டும் பொழிந்து வருகிறது. தலைநகர் டெல்லியில் அதிகாலை முதல் பொழிந்து வரும் மழையால் பல்வேறு பகுதிகளிலும் முக்கிய சாலைகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து வருகின்றனர். இன்று முதல் அடுத்த சில தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழை நீடிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பொழிந்து வரும் மழையின் காரணமாக டெல்லியின் காற்றின் தரக்குறியீடு திருப்தியான அளவில் இருப்பதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. நடப்பு மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளி காரணமாக மாநிலங்களவையில் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 180 முக்கிய கேள்விகள், 180 பூஜ்ய நேர பதில்கள், இதர முக்கிய விவகாரங்கள் குறித்து 180 சிறப்பு குறிப்புகள் ஆகியவற்றை பரிசீலிக்கும் வாய்ப்பு இருந்ததாக குறிப்பிட்டார். எனினும் உறுப்பினர்களின் தொடர் அமளியின் காரணமாக இந்த கூட்டத்தொடரில் 53 மணி நேரம் 21 நிமிடங்கள் பணி நேரத்தை இழந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பிரச்சனையை தீர்க்க அமெரிக்கா மட்டுமின்றி எந்த நாடு எந்த உதவி செய்தாலும் அதனை வரவேற்பதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர், தெற்காசிய அமைதி தொடர்பான விவகாரங்களின் மையமாக காஷ்மீர் பிரச்சனை இருப்பதாக கூறியுள்ளார். காஷ்மீர் விவகாரத்தில் மூன்றாம் நபரின் தலையீட்டை விரும்பவில்லை என இந்தியா தொடர்ந்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேலின் முடிவுக்கு உலக நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. காசா நகரத்தை கைப்பற்றும் திட்டத்துக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தலைமையிலான அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த நடவடிக்கையால் காசா நகரில் உள்ள சுமார் 10 லட்சம் மக்கள் இடம்பெயரக்கூடும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. இது இஸ்ரேலின் காசா மீது நீடித்த ராணுவ ஆதிக்கத்தை நிறுவும் முக்கியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு பிரிட்டன், ஸ்பெயின், துருக்கி, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் காட்டுத்தீயால் 5000 ஏக்கர் நிலங்கள் கருகி சேதமடைந்தன. லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் வடக்கு பகுதியில் பரவி வரும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் தீயணைப்பு படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். கேன்யான் பள்ளத்தாக்கு பகுதியில் காட்டுத்தீ பரவி வரும் நிலையில் விமானங்கள் மூலம் ரசாயன திரவத்தை பயன்படுத்தி தீயை அணைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. AGI எனப்படும் செயற்கை பொது நுண்ணறிவின் எழுச்சி 15 ஆண்டுகளுக்குள் பெரும்பாலான வேலைகளை அழித்துவிடும் என்று கூகுள் எக்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை வர்த்தக அதிகாரி மோ காவ்டாட் தெரிவித்துள்ளார். இதனால் நடுத்தர வர்க்கத்தினர் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். கான்டென்ட் கிரியேஷன் போன்ற வேலைகளையும் மனிதர்களை விட செயற்கை பொது நுண்ணறிவு சிறப்பாக செய்யும் என்றும், தலைமை செயல் அதிகாரியாக கூட அது சிறப்பாக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2027ஆம் ஆண்டிலேயே இந்த மாற்றம் தொடங்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கும் மோ காவ்டாட், அரசாங்கங்களும் நிறுவனங்களும் இப்போதே உலகளாவிய அடிப்படை வருமானம் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் நெறிமுறை சார்ந்த வளர்ச்சி போன்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைன் ஷாப்பிங்கில் மின்விசிறி ஆர்டர் செய்தவரின் வீட்டிற்கு செங்கல் வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த ஆகாஷ் என்பவருக்கு இந்த அதிர்ச்சி நிகழ்ந்துள்ளது. 4 மாதங்களுக்கு முன்பு அமேசானில் மின்விசிறி ஆர்டர் செய்து பணத்தையும் முன்கூட்டியே செலுத்தியுள்ளார். தற்போது அவர் வீட்டிற்கு வந்த பார்சலில் செங்கல் இருந்துள்ளது. இதுகுறித்து நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டதற்கு அவர்கள் செங்கலை வாங்கிச் செல்வதிலேயே குறியாக இருப்பதாகவும், மின்விசிறிக்கு பதிலுக்கு பதிலாக பணத்தை வேண்டுமானால் தருகிறோம் என்று கூறியதாகவும் ஆகாஷ் குற்றம் சாட்டியுள்ளார்.